ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு வாழைப்பூவை இந்த மாதிரி அதுலேருந்து தோல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தண்ணியெல்லாம் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு சக்கையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா பொருட்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு, சோம்பு, கல்லுப்பு, கொஞ்சம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 7-8 மிளகா எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்க வேணாம், ரொம்ப கொரன்னு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாகவும் உருட்டிடாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. பெருசாக இருந்தால் உள்ளே வேகாது. சின்ன சின்னதாக இந்த சைஸுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டையும் செஞ்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை நீங்கள் சன்ஃப்ளவர் எண்ணெயிலையும் பொரிக்கலாம், நல்லெண்ணெயிலையும் பொரிக்கலாம், கடலை எண்ணெயிலையும் பொரித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோலா உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக இந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம். வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி உள்ளே வெந்திருக்குன்னு. தேங்க்யூ.